பிரைஸ்லோ ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலின் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சேனலின் ஊழியத்தின் ஸ்தாபகரும் நடத்துனருமாகிய பாஸ்டர் மனோஜ் மேத்யூ அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷார்ட் மெசேஜ்ங்கிற பகுதிக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 1 கொரிந்தியர் எழுதினதான புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 54வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 54, 55. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 54, 55 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்கிற வாசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். ஆண்டவர் தெளிவாக நமக்கு வேதத்தில் அநேக காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார், இயேசு நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார் என்று நமக்கு அளவிடவே முடியாது. அவ்வளோ அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி நமக்காக நாம் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு தேவன் ஜெயத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாருக்கும் மரணம்னா பயம். மரண வீடு என்றால் பயம். மரித்த வீடுக்கு பக்கத்தில் போகணுன்னா பயம். அப்போ மரித்தவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற கல்லறை தோட்டங்களுக்கு பக்கத்தில் சாயங்காலத்துல எல்லாம் போகணுன்னா, இரவில் போகணுன்னா பயம். ஆனால் இயேசு அதை ஜெயித்தார் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு மரணம் வந்து விடுமோங்கிற பயம் நம்மளை வேட்டையாடி கொண்டே இருக்கும். அதை நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும். நம்மளை அது குத்தி கொண்டே இருக்கு. நான் செத்து போயிடுவேனோ. சின்ன ஒரு தலைவேதனை வந்தால் போதும், அது சில நேரங்களில் அதிகமாகி நம்மளை பாதிக்கும். அப்போது அது மறித்து விடுவேனோ. இன்றைக்கு இருக்கிற கொரோனா அந்த ஒரு காரியம் வந்த உடனே ஐயோ எனக்கு இது வந்துருச்சு, போயிடுவேனோங்கிற அந்த பய உணர்வு அது எப்போதுமே நம்மளிடத்தில் ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். அது ஒரு பிசாசு, நம்மளை பாதிக்கிற, அந்த வேட்டையாடுகிற, நம்மளை கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கிற, நம்முடைய தைரியத்தை குலைக்கிற பிசாசின் தந்திரம். நாம் அதில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு ஜெயமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். நம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது நமக்கு தந்திருக்கிறது பலமுள்ள ஆவியை, ஜெயமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அப்போ நமக்கு இன்னைக்கு கேட்கணும். நம்ம மனசில் நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்குல்லையே சில காரியங்கள். நம்ம தளர்ந்து போய்விடுவோம், தோற்று போய்விடுவேனோங்கிற அந்த எண்ணம். இது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்குது, குடும்பஸ்தர்களுக்கு இருக்குது, வயதானவர்களுக்கும் இருக்கிறது. இந்த பய உணர்வு எல்லாருக்குள்ளும் அது பயத்தை கொண்டு வந்து இருக்கிறது. இயேசு அதை சிலுவையிலே ஜெயித்தார். அவர் சிலுவையிலே சாகும்போது பிசாசு கொக்கரித்தது, மாண்டு போய்விட்டான், இனி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் சொன்னபடியே வாக்குத்தத்தம் பண்ணினவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணமே உன் கூரெங்கே என்று சொல்லி அவர் ஜெயித்து விட்டார். ஓசியாவில் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இதே வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுக்கும் பொருந்தும், புதிய ஏற்பாட்டுக்கும் பொருந்தும். மரணம் எங்கே? மரணம் வரும். சரீரத்துக்கு மரணம் அவசியம். பூமியில் பிறந்த எல்லாருக்கும் மரணம் அவசியம். ஆனால் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை சிலுவையில் அவர் ஜெயித்தார். நாம் இன்றைக்கு இங்கே மறித்தாலும் கண் வழிக்க போகிறது இயேசுவோட ஸ்தானத்தில், இயேசு நம்மளை மடியில் வைத்து இப்போதும் உள்ளங்கையில் வரைந்து வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்னை மறித்து அவரோடு போகும்போது அவரோடு இளைப்பாற போகிறோம். அந்த பாரம் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். நமக்கு எதாவது ஆகிவிடுமோங்கிற பயத்தினாலே அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களும் உண்டு. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த பயம் வேண்டியதில்லை. பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு, பரிசுத்தாவியின் சிந்தனையோடு இருக்கிறவர்களுக்கு அந்த பயம் வராது. ஆனாலும் வந்தாலும் அதில் மேற்கொள்ள தேவன் தரும். பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். பிசாசு சில வேதனையில் கொண்டு வருவான். வேதனை சரீரத்தில் உண்டானா அதை அதிகப்படுத்தி காட்டுவானா, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு அதை ஜெயித்தார்.
பிசாசை ஜெயிப்பதற்காகவே இயேசு நம்ம உலகத்தில் வந்து நம்மளை அவரோடு கூட சேர்க்கும்படியாக பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிப்போமானால் பாவத்துக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். பலிகள் காளையாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், ஆடு கன்றுகளாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் எல்லாருக்கும் அது முடியல. இயேசுவை தங்களுடைய தாயார் தகப்பனும் ஆலயத்துக்கு கொண்டு போகும் 2 புறா குஞ்சுகளை கொண்டு போகிறார்கள். அப்போ எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்கிற மாதிரி தான் வசதி உள்ளவர்கள், படித்தவர்கள், திறமையுள்ளவர்கள் அதுக்கு தகுந்தாப்பில் கொண்டு போவாங்க. ஆனால் இல்லாதவர்களுக்கு முடியாது, வாங்க முடியாததுனால. ஆனால் இயேசு கிருபையினாலே நமக்கு வந்து நேகர் இன்றைக்கு அந்த பாரத்தில், வேதனையில், ஐயோ பய உணர்வுனால தாங்க முடியாமல் இருக்கீங்க. ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்ல, நான் உங்களுக்காக பயப்படாதிருங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஜெயித்த இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் நாம. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கிடைக்கிறது. அவரை விசுவாசித்து கற்பனைகளுக்கு கை கொண்டு ஞானஸ்நானம் பெற்றோமானால் அவருடைய மனவாட்டி ஆகும்படி அதிகாரம் கிடைக்கிறது. நாம் இன்றைக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், மனவாட்டியாக இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, எல்லாவற்றை குறித்தும் ஒரு பய உணர்வு நம்மளை தோற்கடித்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறதே பயத்தினால. அந்த பயம் நம்மளை விட்டு நீங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் உங்களோடு அந்த வார்த்தையை தெளிவாய் தருகிறேன். இயேசு உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் அனுமதிக்கிறார். பிசாசை பார்த்து பயப்படாதீங்க. தோற்று போகிறவர்களாக எல்லாம் நாம் ஜெயிக்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்காக தைரியம் உள்ளவர்களுக்காக, அநேகருக்கு சாட்சிகளாக நம்மை ஆண்டவர் சாட்சிகளாக வைத்திருக்கிறார். நம்மளை அதுக்காக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அநேகருக்கு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், சத்தியத்தை போதிக்கவும் தைரியம் உள்ளவர்களாக எழும்ப வேண்டும். நாங்கள் செய்யணும்னு ஆசை இருக்குது, நான் பேசணும்னு ஆசை இருக்குது, வசனத்தை போதிக்கணும்னு ஆசை இருக்குது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் பயம் நம்மளை ஆட்கொண்டு விடுகிறது. அந்த பயத்திலேருந்து நாம் விடுதலை பெற்று கர்த்தருக்காக எழும்புவோம். கர்த்தருடைய வார்த்தையை தைரியப்படுத்துவோம். நம்மை நாமே தைரியப்படுத்தணும். இத்தனை பேர் சொன்னாலும் நாம் தைரியம் இல்லைன்னா அது சொல்கிற நேரத்தோடு முடிஞ்சு போயிடும். அதனால் தைரியம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். இந்த வார்த்தை, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. பிசாசு மரணத்திலையும் பாதாளத்திலையும் கட்டப்பட்டாயிடுச்சு, அங்கே இருக்கிறான். அதனால் நம்ம பயப்படுத்த ஒன்றுமில்லை. உலகத்தில் இருந்த பிசாசு இயேசு சிலுவையில் ஜெயித்து விட்டார். அவனை வெளியரங்கு கோலமாக்கினான். அதனால் பயப்படாதீங்க. கர்த்தருக்காக எழும்புங்க. கர்த்தருடைய சன்னிதியில் தைரியமாக நில்லுங்க. எந்த விஷயத்திலும் போல்டாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று எங்களுக்காக ஜெயித்த கிறிஸ்துவை நாங்கள் தரித்திருக்கிறோம், நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்கள் அப்பா அவர், எங்களுடைய மணவாளன், ஆத்தும மணவாளன் நீராயிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினால் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய கிருபைகளை எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீ பிரேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். சேனலின் ஊழியத்தை நீங்கள் முதன்முறையாக பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அநேக அற்புதங்களை, அடையாளங்களை இதில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த சேனலின் ஊழியம் தினமும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. நாங்கள் அதில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒவ்வொருத்தரும் அதில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த கூட்டத்தை உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரருக்காகவே ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவரோட இந்த வாட்ஸ்அப் எண்ணில், இதில் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய தேவைகளை, ஜெப தேவைகளை சொல்லுவீர்களானா நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்கப்படுத்த முடியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். God bless you. Praise Lord.